சிறகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முத்து பத்தின ஒரு விஷயத்தை வந்து ரோகிணி தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முத்து காரை வந்துட்டு ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரோகிணிக்கு தெரிஞ்சிருது. இதை வச்சு முத்து வந்து நம்ம பழிவாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பிளான் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முத்துவோட விஷயத்த வந்து விஜயகிட்ட, அதாவது மாமியார்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அவர் சொல்லும்போது குடும்பத்தில் பிரச்சனை வரும், அதை வச்சு வந்து முத்து மீனா வந்து நம்ம பிரச்சனையாக்கி தனி கொடுத்துட்டு போக வச்சிடலாம், அப்படி போயிட்டு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து அவங்க வந்து அந்த பிளான் பண்ணி விஜயகிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா விஜய் வந்து அதை எப்படி அவர் என்னோட வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு தானே கார் வாங்கி கொடுத்தாரு, அதை எப்படி விற்கலாம், அப்படியே விற்றாலும் அந்த காசை வந்து எங்களுக்கு தான் கொண்டு வந்து கொடுக்கணும், அந்த பணம் எங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க யோசிக்கிறாங்க. ரோகிணிகிட்ட பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இது நான் கேட்டால் சரிப்பட்டு வராது, யாரை வச்சு கேட்க வைக்கணுமோ அவளை வச்சு நான் கேட்க வச்சா தான் வந்து சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே இருக்கும்போது அண்ணாமலைகிட்ட வந்து இந்த விஷயத்த வந்து கேட்குற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து கிட்ட அந்த பணம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து முத்து ஏதோ சொல்லி வந்து அந்த இடத்துல அந்த நேரத்தில் வந்து சமாளிச்சிடறாரு. அதுக்கப்புறமா வந்து ரோகிணி தனியாக மீட் பண்ணி, என்ன என்னை பற்றி எல்லாமே வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லி பத்து வச்சிட்டியா, இதை வச்சு பிரச்சனை உண்டு அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போது பார்லர் வந்து எங்கள் அம்மா பேரில் நீ ஓப்பன் பண்ணல, நீ வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிற அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் எங்கள் அம்மாட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி வந்து ரோகிணி கிட்ட முத்து கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் வந்து ஷாக்காகி நிற்கிறாங்க. இந்த மாதிரி வந்து தனக்கு தானே சோனி வச்சுக்கிற மாதிரி வந்து ரோகிணி விஷயம் இருக்கிறதா வந்து இந்த எபிசோடில், வரக்கூடிய எபிசோடில் வந்து கேட்க போகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி கிட்ட வந்து மீனா வந்து மிரட்டிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதுக்கு என்ன அடுத்தது வந்து சிட்டி என்ன வந்து பிரச்சனை தொல்லை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் அடுத்த எபிசோடுகள் வந்து தெரியும். பொறுத்திருந்து ஃபுல் எபிசோட் பார்க்கலாம்.